வச்சுக்கிட்டே வரீங்க. அதற்கான தேவை எங்கே இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். ஆனால் அமைச்சர் அவர்கள் இதை சொல்லும் பொழுதும் இப்போதைக்கு 2.2 கோடி மக்களை வந்து ஒரு வருடத்திற்கு சென்னை ஏர்போர்ட், சென்னை விமான நிலையம் கையாளுகிறது. இன்னும் 7 ஆண்டுகளில் வந்து அதுவே கூடுதலாகி 3.5 கோடியாக மாறும். இன்னும் அடுத்த 10 ஆண்டுகளில் 8 கோடியாக மாறும் அப்படின்னு ஒரு விஷனோட தான் வந்து அரசு செயல்படுகிறது. இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக இல்லை. நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கான தேவை இருக்கிறதா அப்படின்னா இருக்குது. ஏன்னா அந்த சென்னை எல்லாமே அதை வச்சு தான் அந்த ஃப்ளட்டை வைத்து வந்து சொல்கிறாங்க இப்படி ஆயிரும், மிதக்குது, சென்னை மிதக்குது அப்படின்னு. வரலாறு காணாத மழை பெய்தால் அமெரிக்காவே மிதக்குது எல்லா சூழ்நிலையிலும். அதாவது எல்லா டெக்னாலஜியை வச்சிருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே மிதக்குது. ஆனா இப்ப இங்க இதே தமிழ்நாட்டில் வந்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்துவிட்டு இன்றைக்கு இதே நம்முடைய முதல்வர் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து 2வது நாள் ரெஸ்டோர் ஆகுது, ப்ராப்பரா கிளியர் ஆயிருது எல்லாமே. அப்ப இந்த மோட்டர் வச்சு 2வது நாளே கிளியர் ஆயிடும் சார். எப்படியோ நீங்க பயமுறுத்துறீங்க. இப்ப நான் வந்து மெயினா சொல்ல வந்தது என்ன, நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். இந்த மாதிரிலாம் ஏழைகள் எங்க போனாங்கன்னு கேட்கறாங்க. அரசு சொல்லுது தகுதிக்கு ஏற்ப அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தருவோம், அவங்களுடைய தகுதிக்கு ஏற்பது போல அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபை தருவோம். அதாவது 3.5 மடங்கு வந்து மார்க்கெட் வேல்யூ, கைட்லைன் வேல்யூ கிடையாது. யூசுவலா அக்விசிஷன்ல வந்து கைட்லைன் வேல்யூ தான் கொடுப்பாங்க. 3.5 மடங்கு சந்தை மதிப்பு என்னவோ அது இன்னும் ஒரு அப்ரிஷியபிள் பாயிண்ட் ஒன்று. நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா விஜய் அவர்கள், அதுதான் நான் முக்கியமா வந்து பேசணும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு அச்சம் இருக்குமா? இப்போ என் இடம், என் வீடு அங்கே இருக்குது, அங்கே எக்ஸ்டென்ஷனுக்கு கொண்டு வராங்க. நான் இவ்வளோ நாள் வாழ்ந்த இடமா இருக்குதுன்னா எனக்கும் அச்சம் இருக்கும், நானும் பயப்படுவேன். சொல்ல போனா அந்த போராட்டக்காரர்களுக்கு பக்கமாக தான் என்னுடைய இன்க்ளினேஷன் இருக்கும் இயற்கையா. அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா அந்த இடத்துக்கு போய் விஜய் பேசுறாரு, ராகுல்னு ஒரு பையன் வந்து பேசினா அதை பார்த்துட்டு தான் நான் கிளம்பி வந்தேங்கிறாரு. இது வந்து ஒரு அப்ப யார் அரசியலாக்குறா? இதான் நம்ம கவனிக்கணும். இவ்வளவு காலம் ஸ்டாட்டிஸ்டிக்கலா எவ்வளவு பேர் பேசினாங்க, என்விரான்மெண்டலிஸ்ட் எவ்வளவு பேர் பேசினாங்க, எதையாவது ஒரு பாயிண்ட் முன்வைத்தாரா? என்ன சொல்றாரு, ராகுல்னு ஒரு பையன் பேசினா அதை கேட்டுட்டு நான் வந்துட்டேன்றார். அப்ப இவருக்கும் ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடந்த உடனே நானும் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? இல்ல இவரா அந்த மக்களுக்கு தெரியும். அந்த மக்கள்கிட்ட நீங்க டீடைல் சொல்ல வேணாம். இங்க இருக்கிற உங்களுக்கு விஜய் வந்து அந்த மக்களுக்காக மட்டும் பேசல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தான் அவர் வைக்கிறார். ஏன்னா அரசியல் பயணத்தை தொடங்குறார். அப்பதான் சார் சொன்னாரு, சார் ரொம்ப நேரம் பேசிட்டீங்க சார். அப்ப அந்த இடத்த இப்ப அதான் சார் வேலையை சுலபமாயிட்டு நீங்களே பேசுறீங்க, நல்லதுதான். சொல்லுங்க. இல்ல சார் ஒன்று சொன்னாரு, ஏன்னா சுயமரியாதையை வைத்து தான் வந்து திமுக கட்சியா கட்டமைக்கப்பட்டுச்சு, சுதந்திர போராட்டத்தை வச்சு தான் காங்கிரஸ். இது அதுக்கு சம்மந்தப்பட்டதா? ஒரு சுதந்திரத்தை அடைந்து வளர்ச்சியை நோக்கி செல்லும் பொழுது, நெருக்கடியையும் அடிமைத்தலை இருக்கும் பொழுது ஒரு கட்சி உருவாகுது. எப்படின்னா ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு முன்னோக்குறாங்க. அது வந்து நாளைக்கு அரசியல் அதிகாரத்தை